காவிரி வடகரை நிலங்களில் மலர்ந்திருக்கும் ஒரு சிறிய ஊர்தான் மன்னம்பந்தல். இந்த ஊரின் பெயருக்கு ஒரு பொருள் உண்டு. சோழ மன்னன் ஒருவன் இங்கு பந்தல் அமைத்து புலவர்களையும் பக்தர்களையும் கௌரவித்தான். அதுவே மன்னம்பந்தல் என்று சிலரும், அந்த காலத்தில் தஞ்சையிலிருந்து செல்லும் மன்னர்களும் வியாபாரிகளும் பந்தலிட்டு ஓய்வெடுத்து செல்லும் இடமாகவும் இருந்ததால் காலப்போக்கில் இந்த ஊர் மன்னம்பந்தல் என்று பெயர் பெற்றதாகவும் சிலர் கூறுகிறார்கள். இந்த ஊரின் காவல் தெய்வமாக ஸ்ரீ பொன்னியம்மனும் ஸ்ரீ பிடாரியம்மனும் இருக்கிறார்கள். சுமார் 300 வருடங்களுக்கு முன் ஸ்ரீ பொன்னியம்மனை மேல்ஜாதிக்காரர்களும் ஸ்ரீ பிடாரியம்மனை கீழ்ஜாதிக்காரர்களும் வழிபட்டு வந்தார்கள். பிற்காலத்தில் ஏற்பட்ட ஜாதி பிரிவினைகளால் கீழ்ஜாதியில் இருந்து வந்த தற்போதைய மேல்ஜாதியினர் அந்த பிடாரியம்மனையும் பொன்னியம்மனையும் ஒன்றாக வைத்து கோவில் கட்டினர். கீழ்ஜாதிக்காரர்களுக்கு அந்த கோவிலுக்குள் சென்று அவர்களின் காவல் தெய்வத்தை வணங்க அனுமதி மறுக்கப்பட்டது. 2000 தமிழக அரசு அளித்த தீர்ப்பு மேல்ஜாதிக்காரர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அனைவரும் கோவிலுக்குள் செல்லலாம் என்ற தீர்ப்பு. அப்போதுதான் மேல்ஜாதிக்காரர்களின் கோர புத்தி சிந்திக்கத் தொடங்கியது. 8 கரம் கொண்டவளே அம்மா என்ன பிடாரி அம்மா, 7 எல்லைக்கெல்லாம் அதிகாரி ஆனாலம்மா. அப்பா வேலை விஷயமா வெளில போகிறேன், சாப்பிட்டு மாத்திரை போட்டுக்க. தம்பி, தாத்தாவை போய் சாப்பிட கூட்டு வா. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல தாத்தா? இரு, பையன் வரான். தாத்தா, அம்மா உங்களை சாப்பிட கூப்பிடுச்சு. நீ போ, நான் வரேன். 20 வருஷமா நாம தலை நிமிர்ந்து நிக்கிறோம்னா அன்னைக்கு எங்க அப்பா தாத்தா செஞ்ச இந்த செயல் தான் காரணம். நாளைக்கு நம்ம சந்ததி தலை நிமிர்ந்து நிக்கணும்னா இன்னைக்கு நீங்க செய்ய போற இந்த செயல் தான் காரணம். என்ன புரியுதா? 20 வருஷமா அந்த பக்கம் சாமியே போனதில்லை. நீங்க பண்ற சம்பவத்துல அவனுக்கு சாமியே வேணாம்ட்டு ஓடணும். பார்த்து பக்குவமா செஞ்சுட்டு வரணும். புர்ரா வேணாம்ண்ணே, புர்ரா சாமி எல்லாத்துக்கும் பொது தானே. அவங்க தெருவுக்குள்ளே சாமி போனால் அவங்களுக்குலாம் என்னென்ன கௌரவ குறைச்சல்? புட்ரா இல்லைண்ணே. புறான்றல பங்களே, ஆளை காணையா? நல்லா பாரா, நல்லா பாரா. பங்களே, இவ்வளவுதான் என் வீடு, எங்கேயா பார்க்க? அண்ணே யாரோ வராங்க. வா 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 வா. பங்களே, சுத்து போட்டானுங்கடா. இத்தனை வருஷமா ஊர் எல்லைக்குள்ள சாமி வரல. 20 வருஷமா 20 உசுறு நம்ம ஆணவத்துக்காக அனாமத்தா போயிடுச்சு. இந்த வாட்டி ஊருக்குள்ள சாமி வரும். இந்நேரம் ஸ்கெட்ச் போட்டு இறங்க ரெடியா இருப்பானுவ. அதை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறணும். இந்த ஒரு ராத்திரி தாண்டிட்டோம், சாமி நம்ம ஊருக்குள்ள வந்துடும். அப்படி மட்டும் நடந்துட்டா நம்ம குலசாமி நம்ம ஊருக்குள்ள வந்துடும்ல.
நான் பாத்துக்கிறேன். பரட்ட நீமா அதான் மாட்டிக்கிட்டானே, போய் பெரியவரை கூப்பிடுறான். போட்டனா காவை வாங்கிட்டு வாங்குறானா, காவை குடிச்சிட்டு வந்திருக்காங்க. கையாளர்கள் கவோதி உங்களை வச்சுட்டு ஒரு மயிரும் பிடுங்க முடியாது. இப்போ அவனை என்ன பண்ணலான் இருக்க? என்ன பண்றதா? வக்காளி குத்தி வீசிட வேண்டியதா. குத்தி போட்டு போங்க. குத்துறானா? இத்தனை வருஷம் வராத சாமிய இவனை வச்சு எப்படி கொண்டு வருதுன்னு பாருங்க. பாங்கடா. அவன் சொல்றதும் சரிதானப்பா. இவன் ஒருத்தன் செத்தா முடிகிற பிரச்சனையா இது? என்ன நீயும் அவனும் கூட சேர்ந்து புரியாம பேசிக்கிட்டு இருக்க? பொம்பளைல இருந்து பெரியவங்க வரைக்கும் எத்தனை உசுறு எடுத்திருக்காங்க உனக்கு தெரியாதானே? போன இத்தனை உசுருக்கு இந்த ஒரு உசுறு ஈடாகாது. இவன் ஒருத்தனை கொண்டா எல்லாம் முடிஞ்சிருமா? பின்னண்ணே இந்த புண்டாமனை அப்படியே வெட்டி வீசிட வேண்டியதானே. போடா போய் வெட்டு போ. நீ வெட்டிட்டு கையாட்டிட்டு உள்ள போயிடுவ. இங்க வாழ்றது யாரு? இன்னைக்கு 4 பேர் வந்தாங்க, நாளைக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க தூங்கிட்டு இருக்கும்போது 40 பேர் வந்தாங்கன்னா ஊரும் இருக்காது, சனமும் இருக்காது. இவளுக்கு வேற எந்திரிச்சு போகணும். இவள போன கொடு. ஹலோ சொல்லுங்க. பையன் உயிரோட தான் இருக்கேன். பையன் உசுருக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. சரி, கோயிலில் பஞ்சாயத்து கொடு. பஞ்சாயத்து பேச கோயிலுக்கு கூப்பிட்றாங்க. எல்லாரும் கோயிலுக்கு போவோம் வாங்க. நீங்க போங்கண்ணே, பையனுக்கு முடியல. சத்த என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். நமக்கு முன்னாடி நின்று சரிசமமா பேசவே பயப்படுவானுவ. இப்போ நம்ம முன்னாடி உட்காந்து பஞ்சாயத்து பேசுறானுவ. என்ன காலண்டா டே? விளங்காதவன் முன்னாடி உட்காந்து பஞ்சாயத்து பேச வேண்டியதா இருக்கு. புரிஞ்சுங்கப்பா, எதை பேசணுமோ அதை பேசணும், அனாவசியமா பேசக்கூடாது. என்ன சொக்கா, என்ன மேலே கை வைக்கிற பழக்கம்? இந்த பழக்கம் எங்கேருந்து வந்துச்சு? எல்லாம் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டது தான். காப்பு கட்டுவீங்க, அன்னைக்கு நைட்டு எங்கெல்லாம் ஒரு ஆளே போடுவீங்க. என்னன்னு கேட்டா லாரி அடிச்சிருச்சு, கரண்ட் கம்பியில் அடிச்சு செத்து போயிட்டான்னு சொல்லுவீங்க. போலீஸ் வந்து கேட்டா காசு வீசி அடிச்சிருவீங்க. 20 வருஷமா பொறுத்துக்கிட்டோம். இதுக்கு மேலேயும் எங்களை அடிச்சிங்கன்னா நாங்க திருப்பி அடிப்போங்கிறத காட்டுறதுக்காக தான் இது. வேடா கையா வேடா களி சங்க அறுத்துருவேன். ஒருத்தன் ஊடு போய் சேர முடியாது. ஏய் பேசாமடா சொக்கா. நாளைக்கு உன் தெருவுக்கு சாமி வரும். பையனை அனுப்பி வை. உன்னை நம்பலாமா ஐயா? ம், ஆத்தா முன்னாடி உட்காந்துருக்கேன். அடிச்சு சொல்றேன், நாளைக்கு உன் தெருவுக்கு சாமி வரும். ஆளை அனுப்பு. இங்க யாருங்க, உங்க பேச்சு கட்டுப்பட்டு தான் பையன் அனுப்புறோம். நாளைக்கு மட்டும் சாமி வரலான்னு வை. இந்த வட்டம் திருவிழாக்கு போற உசுறு ஓ உசுராதான் இருக்கும். ஆம்பளையா இருந்தா மேல கை வைடா பாப்போம். தரங்கட்ட பயலுக்கு பேச்ச பாத்தியா? கொன்றுவான் பாத்துக்க. ஒரு பையிலே விடக்கூடாது. தூக்குடா.
ஜாதி வெறியில் 2 ஊர்கள் தீப்பிடித்தது. வார்த்தைகள் வாளாகி, வாள்கள் உயிரை கொன்றது. ஒரே கல்லுக்காக இரத்தம் சிந்தியது. ஆனால் அந்த கல் எதையும் உணரவில்லை. அது இன்னும் கல்லாகத்தான் நின்றது.